Students, listen. The next topic is the Dutch. Okay, the Dutch followed the Portuguese into India. By the arrival of the Dutch, the Portuguese power began to decline. Okay, ஸோ the next யூரோப்பியன்ஸ் யார் இந்தியாக்குள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச். ஓகே, டச் வந்து யாரை ஃபாலோ பண்ணி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸை ஃபாலோ பண்ணி டச் இந்தியாக்குள்ளே வராங்க. பட் டச் வந்த பிறகு போர்ச்சுகீஸோட பவர் என்ன ஆகுது, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. Why? Because the Dutch captured many places from the Portuguese. Okay, Dutch, which is also called Netherlands. Okay, so Netherlands is the name of the country. So அந்த நாட்டில் இருக்க மக்களோட பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டச். ஓகே, in 1602 the United East India Company of Netherlands were formed trade in East Asia. ஓகே, நெதர்லாண்டில் இருக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே கிவன் த பர்மிஷன் டு ட்ரேட் வித் இந்தியா. ஓகே, ட்ரேட், வாட் இஸ் மீன் பை ட்ரேட்? பையிங் அண்ட் செல்லிங் த குட்ஸ் இஸ் கால் ட்ரேட். ஓகே, இன் 1605 Dutch founded their first factory in Masulipattnam. Masulipattnam is the name of the place in Andhra Pradesh. They founded their first factory in Masulipattnam. Okay, they had concentrated on East Asia. டச்சோட கவனம் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியா. ஒய் மீன்ஸ் விச் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்பைஸ் ஐலாண்ட். ஓகே, ஈஸ்ட் ஏஷியாவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒய் த ஈஸ்ட் ஏஷியா கால்ட் ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ்? பிகாஸ் ஹியர் ஒன்லி வி ஆர் கெட்டிங் த மெனி ஸ்பைஸ் குட்ஸ். ஓகே, ஸோ ஈஸ்ட் ஏஷியாவில் தான் அதிகமான ஸ்பைஸ்னானது மசாலா பொருட்கள், வாசனை பொருட்கள். ஓகே, இது எல்லாமே இந்தியாவில் தான் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் த ப்ரைஸ் இஸ் அட் லோ காஸ்ட். இதோட விலையும் ரொம்ப கம்மியான விலை. கம்பேர் பண்ணும்போது மற்ற நாடோட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ரொம்ப கம்மியான விலைக்கு இந்த ஸ்பைஸ் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா Dutch concentrated more in East Asia. Okay, then the Pulicat was their first headquarters. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டர், ட்ரேடிங் சென்டர் எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகேட் ஒன்லி. ஓகே, ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் சென்டர் ஆஃப் கண்ட்ரோலிங் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, பட் லேட்டர் தே ஷிஃப்டட் இட் டு நாகப்பட்டினம். ஓகே, கொஞ்ச நாள் பிறகு அதை என்ன பண்ணிட்டாங்க, நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, த டச் டெவலப்டு ட்ரேடிங் சென்டர்ஸ். ஓகேவா? டச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இடத்துல ட்ரேடிங் சென்டர்ஸை டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, இன் இந்தியா தே டெவலப்டு மோர் ட்ரேடிங் சென்டர்ஸ். ஓகே, அட் சின்சுரா, நாகப்பட்டினம், சூரத், மசுலிப்பட்டினம் அண்ட் கொச்சின். ஓகே, during 17th century the English also sent their merchants. Merchants means, yeah, who's that? Vyabari. Okay, now the English arrived India. Okay, merchants to do the spice trade in India. ஸோ இங்கிலீஷோட merchants அனுப்பி அவங்களும் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸ்பைஸ் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பட் எனிமிட்டி வாஸ் டெவலப்டு பிட்வீன் டச் அண்ட் இங்கிலீஷ். என்ன ஆகுதுன்னா இப்போ இங்கிலீஷும் இந்தியாவுக்குள்ளே வந்ததுனால டச்சுக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன ஆகுது, எனிமிட்டி மீன்ஸ் வாட்? பகை உருவாகுது. In 1623 English merchants were killed by the Dutch in way of Amboina. ஓகேவா? இங்கிலீஷ் மர்ச்சன்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, டச்சு கொலை பண்ணிடுறாங்க. எந்த வழியில் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்போயினான்னா பார்த்தீங்கன்னா படுகொலை. ஓகே, ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே வந்து இந்தியாவுக்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கிலீஷ் மர்ச்சன்ட்ஸ் உள்ளே வந்ததுனால டச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷை வந்து எனிமையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் பிகேம் காம்படிஷன் பிட்வீன் யூரோப்பியன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா யூரோப்பியன்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து என்ன ஆகுது, போட்டி வருது. ஓகே, soon the English established their power in India. The Dutch lost their settlement one by one to the English in 1798. ஸோ இங்கிலீஷ் மர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே கொலை பண்ணதுனால இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமாக இந்தியாவில் வந்து என்ன பண்ணிடுறாங்க, செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ டச்சால் என்ன பண்ண முடியலன்னா இங்கிலீஷோட காம்படிஷனை எதிர்கொள்ள முடியல.
இங்கிலீஷோட போட்டி போட முடியல. ஸோ டச் வந்து என்ன பண்ணுறாங்களா, அவங்களோட ஒரு செட்டில்மெண்ட்ஸையும் யார்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க, இங்கிலீஷ்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. ஓகே, ஸோ இன் 1795 தே லாஸ்ட் தே செட்டில்மெண்ட் ஒன் பை ஒன் டு த இங்கிலீஷ். Okay, so now English in India. Okay, now English arrived in India and English started their trading activities with India. Now English power in India. Okay, students, I hope that you all understood what all the explanations I gave. Did you get it, students? Yes. So go through this paragraph once, students. What are the explanations I gave? All the points are in this paragraph, students. Please go through it, students. So the next is Dutch in Tamil Nadu. How the Dutch settled in Tamil Nadu. Okay, in 1502 Dutch established a control over Pulicat. Okay, so Dutch was settled in Pulicat. Okay, in Tamil Nadu. Pulicat is the name of the place. It's in Tiruvallur district. Now the present name is Palaverkadu. ஓகேவா, அப்போ ப்ரெசன்ட் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பழவேற்காடு. ஓகே, இன் 1610 டச் செட்டில்மெண்ட்ஸ் அட் புலிகேட். அவங்களோட டச்சோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புலிகேட்டில் இருக்குது. இன் 1613 டச் பில்ட் த ஃபோர்ட் கெல்ட்ரியா. ஓகே, ஸோ டச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோர்ட்டை கட்டுறாங்க, கோட்டையை கட்டுறாங்க. அந்த ஃபோர்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்ட்ரியா. ஸோ அதில் தான் என்ன இருக்குன்னா ஆல் த ஆக்டிவிட்டீஸ், எல்லா ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபோர்ட்டில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ டைமண்ட்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் புலிகேட் டு த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஓகேவா, ஸோ டச் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க டைமண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் மீன்ஸ் நத்திங் பட் சென்டிங் த குட்ஸ் டு அனதர் கண்ட்ரி. ஓகேவா, எக்ஸ்போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டிங் த குட்ஸ் டு அனதர் கண்ட்ரி. நம்ம நாட்டு பொருட்களை வந்து வேறு நாட்டுக்கு அனுப்புகிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் வேர், புலிகேட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரி. அண்ட் ஆல்சோ த டச் செட்டில்டு இன் அதர் பிளேசஸ். ஓகே, டச்சோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, மற்ற இடத்துலையும் இருக்குது. எக்ஸாம்பிள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், கடலூர் அண்ட் தேவனாம்பட்டினம். Did you clear it, students? Yes. Do you get it? Okay. I hope that you all understood about Dutch in Tamil Nadu. So please go through this paragraph, students. What are the explanations I gave? All the points were in this paragraph. Please go through it, students. Students, if you have any doubt, you can ask me. Okay, I will see you all in next topic. Thank you, students.